தினமணியில வந்த ஒரு தலையங்கம் 11/5/2002. அந்த தினமணி தலையங்கம் தூங்காத கருணாநிதி அப்படிங்கிறது தலைப்பு. கருணாநிதியின் சுறுசுறுப்பு அலாதியானது. அது எத்தகையது என்பதை அவருடைய அரசியல் எதிரிகளும் கூட நன்றாக அறிவார்கள். ஆட்சியை பறிகொடுத்து ஓராண்டு ஆகிறது. ஆயினும் கருணாநிதியின் வேகமான அரசியல் தடைப்பட்டு விடவில்லை. அநேகமாக நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை மீது அறிக்கையை அவர் வெளியிட தவறுவதில்லை. அதோடு புதிய புதிய பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு கிளப்பி விடுவதிலும் அவர் பின்வாங்குவது இல்லை. இதற்கிடையே திடீரென சேது சமுத்திர திட்டம் கருணாநிதிக்கு நினைவுக்கு வந்துவிட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். உடனடியாக பிரதமருக்கே நேரிடையாக கடிதம் எழுதிவிட்டார். அத்திட்டம் விரைந்து நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து மற்றும் தொழில் வணிக வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்பு ஏற்படுவதுடன் தென் தமிழகத்தின் பலமுனை முன்னேற்றத்திற்கும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதையும் நினைவுபடுத்தி இருக்கிறார். கருணாநிதி இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் பொறுப்புள்ள மூத்த தலைவர்களில் ஒருவர் அல்லவா? அவரால் எப்படி தமிழக நலன்களை மறக்க முடியும்? அதோடு இங்கு அதிகாரத்தில் திமுக இல்லாவிடினும் டில்லியில் வாஜ்பேயி அரசில் அங்கம் வகிக்கிறது அல்லவா? எனவே சேது திட்டம் வேகமாக நிறைவேற்றப்படுவதில் திமுகவுக்கு அக்கறை இருப்பதை கருணாநிதியால் நியாயப்படுத்த முடியும். தூங்காத கருணாநிதியால் சும்மா இருக்க முடியாது. அடுத்ததான் முக்கியமானது. ஆட்சியில் இருந்தால் எதிர்கட்சிகளை தூங்க விடமாட்டார். எதிர் வரிசையில் இருந்தால் ஆட்சியாளர் நண்பர்கள் ஆகிய இருதரப்பையுமே தூங்க விடமாட்டார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ஆகிய மூன்றும் ஆட்சியாளர்களுக்கு அவசியமான பண்புகள் என்று திருவள்ளுவர் இலக்கணம் வகுத்திருக்கிறார் அல்லவா? எனவேதான் இந்த அபார சுறுசுறுப்பு. அப்படி ட்விட்டர் ஸ்பேஸில் இணைந்திருக்கும் அனைத்து உடன்பிறப்புகளையும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை பெரியாரின் கொள்கை வலிமையும், பேரறிஞர் அண்ணாவின் மானுட பற்றும், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் விடாமுயற்சியும் கொண்டு கண் துஞ்சாது உழைத்து தாய் தமிழ்நாட்டையும் மக்களையும் மொழியையும் காத்து இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி பெருமை சேர்த்துள்ளார் திராவிட நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த ஈராண்டு நூற்றாண்டுகள் கொண்டாடும் வகையில் பல்வேறு திட்டங்களை கழக அரசு செய்து வரும் வேளையில் 2ஆம் ஆண்டு திராவிட மாதத்தினை கொண்டாடுகிறது கழக தகவல் தொழில்நுட்ப அணி. திராவிட மாத கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தினம்தோறும் இரவு 8 மணிக்கு நடைபெறும் ட்விட்டர் ஸ்பேஸ் நிகழ்ச்சியில் இன்று கலைஞர் எனும் மாணவர் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுகிறார் திராவிட கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்கள். திராவிட இயக்க குடும்ப பின்னணியில் பிறந்த அருள்மொழி அம்மா இளம் வயதிலேயே பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியல் உணர்வு பெற்றவர். திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையும் சுயமரியாதை கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஆயுதமாக பொதுக்கூட்டங்களையும் விவாத மேடைகளையும் சிறு வயது முதலே பயன்படுத்த தொடங்கிய அருள்மொழி அம்மா சிறந்த எழுத்தாளரும் கூட. கடந்த 9 ஆண்டுகால பாஜக அரசின் மதவெறி அரசியலை தோலுரிக்கும் வகையில் கொள்கை உறுதியோடு தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரும் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறது கழக தகவல் தொழில்நுட்ப அணி. வணக்கம் மேம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம், இருக்கேன், லைன்ல இருக்கேன், பேசலாம் மேம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அணி நிகழ்வுகள் மூலமாக செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம் என்று அறிவிக்க செய்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தோழர்களுக்கும் குறிப்பாக இந்த வழிகாட்டுதலை வழங்கி கொண்டிருக்கிற தம்பி டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கலைஞர் எனும் மாணவர் அப்படிங்கிறது நான் பேசுறதுக்கு எடுத்துக்கிட்ட
ஒரு தலைப்பு. இது நான் ரொம்ப விரும்பி தேர்ந்தெடுத்த தலைப்பு அப்படின்னு சொல்லணும். கலைஞர் அவர்களை பற்றி இது ஒரு மாதம் இல்ல, எவ்வளவு நாள் வேணாலும் பேசுறதுக்கு செய்திகள் இருக்கு. பேசுவதற்கு தகுதி படைத்த பல பேர் இருக்கிறார்கள். ஆனா எல்லாருக்குமே அவரை பற்றி பேசும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம் ஏற்படுவதை நாம பார்க்கிறோம். அது கிட்டத்தட்ட தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்லது ஒரு நாள் செய்தி, இப்படி எதை படித்தாலும் அதில் இருந்து நாம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளுகிற மாதிரி இருக்கும். அதுதான் அவர் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு தனிச்சிறப்பு, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஒரு கண நேரம் கூட வீணாக்காத ஒரு வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு நாம நம்முடைய தலைவர்களைத்தான் உதாரணமாக சொல்ல முடியும். அப்படி கலைஞர் அவர்களுக்கு இதில் முன்னோடியாக இருந்தவர் தந்தை பெரியார். பெரியார் ஐயா கிட்ட அவருக்கு 93வது வயதுல ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில நீங்க என்ன செய்றீங்க, காலையில உங்க வேலை என்ன சாப்பிடுவீங்க, இப்படி எல்லாம் கேட்கும் பொழுது அவர் அந்த ஒரு நாள் வேலையை சொல்லுவது நமக்கு ரொம்ப மலைப்பாக இருக்கும். அந்த பேட்டியில 2 செய்தி குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். ஒன்று, அவருடைய உணவு என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னா, காலையில காஃபி, அப்புறம் 2-3 இட்லி, கொஞ்சம் கறி, அப்புறம் மதியம் கொஞ்சம் சோறு பருப்பு, கொஞ்சம் கறி இறைச்சி, மறுபடியும் தயிர், அப்புறம் 2 மலைவாழைப்பழம், அப்புறம் சாயங்காலம் ஒரு காபி, கூட எதனா பலகாரம், திருப்பி இரவு ஒரு 2-3 இட்லியோ இல்ல சப்பாத்தியோ, அது கூட கொஞ்சம் கறி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த பேட்டி எடுக்கிறவர் கேட்கிறாரு, ஐயா அவர் ரொம்ப யோசிச்சுதான் கேட்கிறாரு, 93 வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல இவ்வளவு கறி சாப்பிட்டா அது ஜீரணமாகுங்களா அப்படின்னு. அதுக்கு பெரியார் ஐயா சொன்ன பதில் என்னன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு கறி சாப்பிட்டாதான் செரிமானமாகும் அப்படின்னு சொல்றாரு. இது இதெல்லாம் மருத்துவ அதிசயம் மாதிரி. அதே போல இவ்வளவு வேலைகள் செய்றீங்க எப்படின்னு சொன்னா, நாம மக்கள் நமக்காக எவ்வளவோ அன்பை கொடுக்கறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க. இந்த சாப்பாடு சாப்பிடுறேன்ல, இந்த சாப்பாட்டுக்கு நான் ஏதாவது வேலை செய்யணும்ல அப்படின்னு சொல்றாரு. 93 வயதுல அவர் உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறத யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு சூழல்ல, நான் சாப்பிடுகிற இந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு ஏதாவது உழைக்க வேண்டும், அதனால நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எப்படி தந்தை பெரியார் சொன்னாரோ, அந்த ஒரு வாழ்க்கைய வீணாக்கி விடக் கூடாது அப்படிங்கிற அந்த கவனம் நாம இன்னொருவரிடம் பார்க்க முடியும்னா அது கண்டிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களிடம்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவரை பற்றி நாம் கேள்விப்படக்கூடிய எல்லா செய்தியிலும் இவ்வளவும் செய்வதற்கு அவருக்கு நேரம் எங்க இருந்தது, எப்படி அவருக்கு நேரம் கிடைச்சது? நாம 2 வேலைக்கு மேல ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கொண்டாலே நேரம் போதல அப்படின்னு சொல்றோம். நம்மை சுற்றி இருப்பவர்களோடு ஒரு சுமூகமான உறவு கூட வச்சுக்க முடியறது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வேலை நம்மை மூழ்கடித்து விடுது அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் தனது குடும்பத்தினரோடும் சரி, கட்சி தொண்டர்களோடும், தன்னுடைய தோழர்களோடும், மற்ற கட்சி தலைவர்களோடும், பத்திரிகையாளர்களோடும், திரைப்படத்துறையினரோடும், இலக்கியவாதிகளோடும், இதை தாண்டி அண்டை மாநில தலைவர்கள், எதிரிகள், டெல்லி அரசியல்வாதிகள், தேசிய அரசியல் தலைவர்கள், காஷ்மீர்ல இருந்து இந்தியாவினுடைய கடைக்கோடியில கேரள அரசியல்வாதிகள் வரைக்கும் அவ்வளவு பேரோடும் ஒரு இனிமையான, பண்பு நிறைந்த,
எப்பொழுதும் அவர்கள் நினைத்து பார்த்து நெகிழ்ந்து போகக்கூடிய ஒரு உறவை பராமரித்திருக்கிறார். அவருடைய உறவுகள் யாருக்குமே அவர் என்கிட்ட பேசல, என்னோடு நேரம் செலவிடல அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மைக்கு கூட இடம் வைக்காத அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் நேரம் செலுத்தி இருக்கிறார். இது கடைசி அவரை பற்றி நினைக்கும் பொழுது நிறைய செய்திகள் வரும். ஒரு அவருடைய நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது ஒரு முறை வீட்டை விட்டு அவர் முதல்வராக இருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் நிறைய கூடியிருக்காங்க. அதுல ஒரு புகைப்படக்காரர் வந்து அவர் வெளியில வந்த உடனே அந்த அவர் வளர்க்கிற அந்த நாய், அவரிடம் மிகுந்த அன்பாக இருக்கிற அந்த நாய், இதுல எல்லாம் என்னன்னா நாய்களை பராமரிக்கிறவங்க வேற யாரோ தான், ஆனா அதுக்கு அப்படி எப்படி அவரோட அந்த உறவு இருக்கும் அப்படிங்கிறது வியப்பா இருக்கும். அந்த நாய்க்கு அவர் வந்து வெளியில வந்த உடனே அதற்கு பிஸ்கட் போட்டு விட்டு கார்ல ஏறுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த காட்சியை வந்து புகைப்படமா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபர் வந்து காத்திருக்காரு. அவரு புகைப்படமும் எடுக்கிறார். ஆனா அவருக்கு வந்து சரியா கிடைக்கிற, அதனால திரும்ப திரும்ப எடுக்கிறாரு. அப்ப கலைஞர் அவர்கள் வந்து அவரை பார்க்காத மாதிரி இயல்பாக நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போடுகிறார். அவரு எடுத்து முடிச்சிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு சரியான ஆங்கிள் கிடைக்கல. அத எடுத்துட்டு தான் இருக்காரு, ஆனா அவருக்கு நிறைவாகல. அப்போ கலைஞர் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறாரு, எடுத்துட்டீங்களா இல்லையா? உங்களுக்காக தான் நான் பொறுமையா போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 4 பிஸ்கட் தான் போடணும், இப்ப ஏன் 6 பிஸ்கட் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அப்போ பத்திரிகைகள்ல வந்த செய்தி. அவர் வந்து எந்த அளவுக்கு பத்திரிகையாளரோடு அவருக்கு உரிய இடத்தை கொடுத்து அப்படி வந்து பேசினார் அப்படிங்கிறது தான் அதுல பத்திரிகையாளர்கள் பார்வையில இருந்து வெளியிடப்பட்டது. ஆனா ஒரு முதல்வராக இருந்து காலையில கிளம்புறதுக்கு முன்னால அவருக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும், புறப்படும் போது வெளியில காத்திருக்கவங்க எவ்வளவு பேரு, இதில் இந்த பத்திரிகையாளர்களுக்கும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் போவாரு. என்ன, பத்திரிகையாளர்களை சந்திக்க விரும்புகிற தலைவர், அஞ்சி ஓடுகிற தலைவர்களை தான் இப்ப பாக்குறோம். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க விரும்பிய தலைவர். அவங்களையும் பார்க்கணும், வெளியில காத்திருக்கிற தொண்டர்களையும் பார்க்கணும். அந்த நேரத்துல இந்த புகைப்படத்துக்கு ஏத்த மாதிரி போடணும்னாலும் 4 பிஸ்கட்டுக்கு மேல அதுக்கு போடக்கூடாது அப்படிங்கிறதும் மனசுல இருக்கணும்னா, நாம இந்த சதாவதானி தசாவதானி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படியான அந்த பன்முக கவனம் கொண்ட அந்த ஒரு ஆற்றல் அவருக்கு வந்து ரொம்ப இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இதெல்லாம் பண்ணும்போது அவரை பற்றி நினைப்பு வந்து எப்பயுமே ஒரு வியப்பை கொடுப்பதாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் வந்து ஒரு அப்டேட்டிங் பர்சன், தன்னைத்தானே சமகாலத்துக்கு ஏற்றாற் போல தகவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். பல பேர் தேங்கி போயிருவாங்க, அவங்களுக்கு இன்னும் அந்த அன்னைக்கு படிச்ச 10 பாட்டை தவிர இன்னைக்கு எதுவும் தெரியாது, சமகால இலக்கியங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஆனா கலைஞர் அவர்களுக்கு சங்கத்தமிழ் தெரியும், கணினி தமிழும் தெரியும். அதை போல திராவிட இயக்க இலக்கியங்கள், எழுத்தாளர்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு, படித்து கொண்டிருப்பார். அதே சமயம் திராவிட இயக்க எதிர்ப்பு குரல் வரக்கூடிய இதழ்களையும் படிச்சுக்கிட்டு இருப்பார். அதுல என்ன வருது அப்படிங்கிற செய்தியும் அவருக்கு தெரியும். அப்போ இந்த தன்மைதான் அவரை வந்து சோர்வடையாமல் தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பதற்கான அடிப்படை காரணி. அதை வந்து நம்ம மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களே பல பேரை ரோல் மாடலாக இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தேடவே வேண்டியதுல இப்படி ஒரு தலைவர் இங்க வாழ்ந்திருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு காட்டுனாலே போதும், மீதி பகுதிகளை அவங்களே தேடி கூட படிச்சுக்குவாங்க. அதுதான் இன்னைக்கு தேவை. அப்படிங்கிறதுனாலதான் அந்த குவாலிட்டி
அந்த தன்மை கலைஞர் அவர்களிடம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எட்டர்னல் ஸ்டூடெண்ட் அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே ஒரு தேடலை விரும்புகிற, கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு மாணவர் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அறிவின் சாளரங்களை அவர் மூடவே இல்லை. புதுசு புதுசாக படித்து கொண்டிருந்தார். இப்ப இந்த தலைப்பை இப்படி சொன்னமே அப்படிங்கிறதுக்காக அவருடைய மாணவ பருவத்தை பார்த்தாலே, அவர் அந்த ஒரு சின்ன வயசுல அவருடைய ஆப்சர்வேஷன், அந்த நாடகத்தன்மை, அதை வெளிப்படுத்துகிற தன்மை, அது திரு மாறன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது அவர் அந்த வீட்டுல இருந்த சாமி சிலை முன்னால எப்படியெல்லாம் ஆவேசமாக பேசின அப்படிங்கிறத அவரே நகைச்சுவையா எழுதியிருக்காரு. காளி உனக்கு கண் இல்லையா அப்படியெல்லாம் கேட்கும்போது அவருக்கே குறைஞ்ச வயசுதான். ஆனா தன்னை விட சிறுவனாக தான் வளர்க்கிற பாசமிக்க தன் மருமகனாக இருக்கிற அந்த குழந்தையா இருந்த அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த பாசம், பதட்டம் இது கூட எப்படி வெளிப்பட்டது அப்படிங்கிறத அவரே ரசிச்சு எழுதியிருப்பார். அதே போல பள்ளியில் படிக்கும் பொழுது அவங்க எப்படியெல்லாம் அந்த மாணவர் இதழ், கையெழுத்து இதழ் அதை நடத்தும் பொழுது அதுலயே போட்டி வேற வருது, இன்னொரு குழுவுக்கும் இவங்க குழுவுக்கும். அந்த 2 குழுவும் அப்புறம் இணைக்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த பின்னால வரக்கூடிய அரசியல் கூட்டணி, பிரிவுகள், பிளவுகள், இணைப்பு, மீண்டும் இணைப்பு, இது எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே ஒரு மாக் பார்லிமெண்ட் மாதிரி நடத்தி பார்த்திருக்காரு. அப்போ ஆனா இயல்பாக இப்படி திட்டமிட்டு அது வரல. அதே போல ஒரு தேர்வுல தோல்வி அடைந்த பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வெறும் வன்மமும் நஞ்சும் மனதில் வைத்து கொண்டு எந்த ஒரு செய்தியையும் கொச்சைப்படுத்தி கேவலமாக, அத உண்மை என்னன்னு தெரிந்தால் கூட, அது ரொம்ப முக்கியம், உண்மை என்ன அப்படின்னு தெரிந்தால் கூட அந்த செய்தியில இருந்து எதையாவது எடுத்து அவங்களை கேவலப்படுத்தலாமா அப்படிங்கிற திட்டமிட்ட வன்மம் நிறைந்தவர்கள் இன்னைக்கு அரசியல்ல அதிகமா இருக்காங்க. அரசியல் சமூக தளங்கள்ல குறிப்பா திராவிட இயக்க எதிரிகள் அத்தகைய தன்மையுடையவங்களா இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரியான வன்மவாதிகள் வரக்கூடும் அப்படின்னு இருந்தா, அன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் இவ்வளவு உண்மையாக வெளிப்படையாக அவங்க வாழ்க்கை வரலாறை எழுதியிருப்பாங்களா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா தந்தை பெரியார் அவர்களை பற்றி மிக மோசமாக கொச்சையாக எழுதின ஒரு பெரிய அறிவு ஜீவி அவரு. என்ன எழுதினார்னா, இவரெல்லாம் ஒரு மனிதரா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இவர் தாசி வீட்டுல இருந்தவர், இது மாதிரி ஆற்றங்கரை பாலத்துக்கு கீழே இவங்க நண்பர்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க, அப்படி இப்படி எல்லாம் இவர் தான் பெண் உரிமைக்கு பேசுறவரா அப்படின்னு இப்படிதான் தந்தை பெரியாரை பற்றிய மிக மோசமான கொச்சையான தவறான விமர்சனம் தொடங்கியது. ஆனா இது தொடங்கும் போதே திட்டமிட்டுதான் தொடங்குனது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம்னா, இந்த செய்திகளை எல்லாம் இவங்க யாரும் துப்பறியும் குழு வச்சு கண்டுபிடிச்சிட்டு வரல. இதையெல்லாம் பெரியார் ஐயாவே எழுதியிருக்கார். அவர் நான் இப்படியெல்லாம் இருந்தவன், இப்படியெல்லாம் இருந்து அப்படிதான் நான் பொது வாழ்க்கைக்கு வர்றேன், அப்படி நான் காங்கிரஸ் இயக்கத்துல ஈடுபட்டு அதற்கு பிறகு இந்த பொறுப்புகளை ஏற்கும் போது எப்படி என் வாழ்க்கை மாறியது அப்படின்னு ஒரு மனிதர் தான் எப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு எழுதின ஒரு செய்தியை, அதுல இருந்து இன்னைக்கு அவர் எப்படி மாறி ஒரு பெரும் தலைவராக உருவாகி இருக்காருன்னு சொல்லும் பொழுது அதை ஏதோ தானே கண்டுபிடித்ததை போல எடுத்துக்கொண்டு பேசுற காட்சிகளை பார்க்கிறோம். அப்படிதான் இந்த அவதூறுகளின் அத்தியாயங்கள் தொடங்கின. அதே போல கலைஞர் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எப்படி கண்ணதாசன் அவரை பத்தி எழுதி கொண்டதை இன்னைக்கு வரைக்கும் தெரிந்தே, இதுல பல பேர்
தெரியாம செய்யறவங்கள தெரிஞ்சே செய்யறவங்க தான். அதனால இந்த சில செய்திகளை எல்லாம் நாம வந்து வெளிப்படையா பேசுறதுக்கு கூட யோசிக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. அப்படிதான் வந்து கலைஞர் அவர்கள் அந்த தேர்வில் தோற்றுவிட்டு அந்த வயதுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி அப்பா அம்மாவை சமாளிப்பாங்க. இன்னைக்கும் பிள்ளைங்க சமாளிக்கிறாங்க. அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறமா தான் நமக்கு தெரியும். அது மாதிரி அன்னைக்கு இருந்தவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல அவர் வீட்டை விட்டு போய் கடைசியா வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி நீ எங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி நான் போனேன், அங்க வந்து அவன் இராணுவத்துல சேர்றதுக்கு போய் நின்னுட்டான் அந்த கியூல அப்படின்னு சொல்லு. அந்த நண்பரையும் வந்து நாங்க எப்படியெல்லாம் சொல்லி பேசி இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் அந்த பருவத்தில் பெற்றோரிடம் இப்படியான தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அந்த வயதுக்கு உரிய செய்திகளை அவர் சொல்றது, அதுலயே வந்து அந்த எது ஒன்றையுமே நுட்பமாக பார்க்கிற அந்த பார்வை இருக்கும். அடுத்து அவங்க பள்ளி வகுப்புகளை பற்றி அவர் சொல்லும் பொழுதும், ஆசிரியர்களை பற்றி சொல்லும் பொழுதும், அந்த உடன் படிக்கிற மாணவர்களை பற்றி எத்தனையோ வயசுக்கு பிறகு அந்த செய்தி கொஞ்சம் கூட மாறாம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த போட்டோகிராபிக் மெமரி. இது வந்து நிறைய பேருக்கு இருக்காது. அதுல அந்த நினைவு ஆற்றல், அதை அப்படியே பார்த்ததை மனதில் பதிய வைத்துக் கொள்வது, இது ஒரு அடிப்படை. இதுக்கு அடுத்தது புதிய செய்திகளை தேடுவது, புதுசு புதுசா படிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்போ வந்து அவருடைய படிப்பினுடைய விசாலம் வந்து எவ்வளவு தூரம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால ஒரு நிகழ்ச்சியில எல்லாம் சொல்லி அதை முடிச்சிட முடியாது. அவங்க எடுத்து காட்டுகிற உவமைகள்லாம் இருக்கும் பாருங்க. அதுல வந்து அவருக்கு முன்னால் நம்ம காமிக்கணும்னா பேரறிஞர் அண்ணாவை தான் சொல்லணும். அண்ணா அவர்கள் வந்து அவருடைய ரீடிங் அப்படிதான். பெர்னாட் ஷா பத்தி வந்து தத்துவ ரீதியாக அவர் வந்து பேசுவதும், பெர்னாட் ஷாவுடைய கருத்துக்களை அண்ணா அவர்கள் எழுதுவதும் நமக்கு வந்து தெரியும். ஆனா அவர் எந்த அளவுக்கு படிப்பார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய திருமண வீடுகள்ல அவர் எடுத்து காட்டுகிற உவமைகள் இருக்கும். இன்னொன்னு, ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்கும். அந்த கிட்டத்தட்ட லேடிஸ் கிளப் மாதிரி. ஆனா அங்க வருகிற பெண்கள் எல்லாருமே ரொம்ப விவரமா இருப்பாங்க, படிச்சு பேசுவாங்க. அந்த நாடகத்துல பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பேங்க் திவால் ஆயிருக்கு. பேங்க் எப்படி திவால் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு நாம பாக்குற வங்கிகள் எப்படி மூடப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை அந்த பெண்கள் பேசுவாங்க. அப்புறம் உனக்கு தெரியுமா, ஒரு பொண்ணு ஒரு பெண் கேக்குறாங்க, ஏய் தெரியுமா உங்களுக்கு, அமெரிக்காவில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன புத்தகத்தை தடை பண்ணிட்டாங்களா, எதுக்காக அப்படின்னா, ரொம்ப ஆபாசமான புக்குன்னு தான் அப்படின்னு. ஏன்னா ஆபாசமான புத்தகமா, என்னது அப்படின்னா, அது வந்து டிஹெச் லாரன்ஸ் எழுதிய லேடி சாட்லிஸ் லவர் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு விவாதத்துக்குரிய நூலாக இருந்திருக்கு. ஆனா அங்கே அமெரிக்காவிலேயே பாருங்க அந்த புத்தகத்தை வந்து அப்ப தடை பண்ணியிருக்காங்க. அது இலக்கியம் படிக்கிறவங்களையே டிஹெச் லாரன்ஸ படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆழமான சிந்தனை இருக்கணும். அதுலயும் இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய மனப்பக்குவம் இருக்கணும். அப்போ அது அமெரிக்கர்கள்லயே நிறைய பேருக்கு இல்ல போல இருக்கு. அதனாலதான் அந்த புத்தகத்தை தடை பண்ணியிருக்காங்க. அதை கொண்டு வந்து பெண்களுடைய உரையாடல்ல வைப்பார் அண்ணா. அப்ப அந்த ஒரு பெண் சொன்ன உடனே, இது இந்த மாதிரி புத்தகம், அந்த கதை இப்படி, அதனால வந்து அங்க தடை பண்ணிட்டாங்க. அப்போ இன்னொரு பெண் சொல்லுவாங்க, ஓ அப்படியா, அப்படி பார்த்தா இங்க கூட தான் மகாபாரதத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இதை விட ஆபாசமான கதை இருக்கா அப்படின்னு குந்தி கர்ணனை பெற்றதுல இருந்து இந்த கதைகள் எல்லாமே ஆபாசம் தானே, அப்படின்னு அந்த பெண்கள் பேசுவதாக நடக்கிற அந்த நாடகத்துல
இப்படி போற போக்குல உலக செய்திகள், பொருளாதாரம் எல்லாமே வரும். அதை போல கலைஞர் அவர்கள் இந்த செய்தித்தாள் படிக்கிற பழக்கத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஊர் நியூஸ் பேப்பர் மட்டும் இல்ல, உலக செய்திகளை பூரா அவர் படிப்பாரு அப்படிங்கிறது அந்த கட்டுரைகளை படிக்கும்போது தெரியும். நான் அண்மையில கலைஞர் அவருடைய பிறந்த நாளைக்காக ஒரு கட்டுரை எழுதும்போது தேடி பார்க்கும்போது நான் அவர் ஜார்ஜ் லாயிட் பத்தி எழுதியிருந்தத படிச்சேன். அப்போ ஜார்ஜ் லாயிட்ஸ்ங்கிறவர் யாரு, அவர் அமெரிக்காவில் என்ன செய்தாரு அப்படின்னா அந்த செய்திகள்லாம் புதுசா இருக்கு. அந்த செய்திகளை அவ்வளோ அழகா எழுதிட்டு தனக்கும் அவருக்குமான ஒற்றுமை என்ன அப்படின்னு கலைஞர் அவர்கள் அதுல எழுதியிருப்பார். இத சொல்லும் போது அந்த உலக வரலாற்றை படிப்பது, இதுக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். தேடல் அப்படிங்கிறது. இது மாதிரி அதுல நிறைய செய்திகள் இருக்கு. நான் சுருக்கமா ஒரு உதாரணத்துக்காக ஜார்ஜ் லாயிட்ஸ் பத்தி மட்டும் சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு எழுதியிருப்பாரு 1975 பற்றி சொல்லும் போது, அந்த ஆண்டுல என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் வரும். அந்த ஆண்டுலதான் இப்படி ஆச்சு, அப்ப புயல் வந்துச்சு, அந்த ஊர்ல வெள்ளத்துல இவ்வளவு பேர் இறந்தாங்க, இதெல்லாம் வரும் இந்த செய்தியில. அப்போ என்ன சொல்றாருன்னா 1975 காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் ரெண்டாக உடைந்தது. இண்டிகேட் காங்கிரஸ், சிண்டிகேட்னு பிரிஞ்சது அப்படின்னு அதை எழுதிட்டு, அந்த ஆண்டில் நடந்த இன்னொரு முக்கியமான செய்தி அப்பல்லோ விண்கலம் அனுப்பப்பட்டது அமெரிக்கால இருந்து. அந்த அப்பல்லோ விண்கலத்தை பத்தி எழுதுறாரு. அது எப்படி வானியல் ஆராய்ச்சி செய்யும் அப்படின்னா, அந்த விண்கலம் ராக்கெட் கீழே இருந்து பாதி வரைக்கும் மேல போகும். பாதி தூரத்துல போய் அது ரெண்டாக பிரியும். ரெண்டாக பிரிந்து உலகத்தை சுற்றி வரும். புவியை சுற்றி விட்டு திரும்ப மீண்டும் ஒன்றாகி தரை இறங்கும். இதை கேள்விப்பட்ட போது மிக வியப்பாக இருந்தது. ஆனா அதே போல அந்த விண்கலம் அப்படி ரெண்டாக பிரிந்து புவியை சுற்றி படங்கள்லாம் எடுத்து அதுக்கு பிறகு அது மீண்டும் இணைந்து தரை இறங்கியது அப்படின்னு சொல்லும் போது அப்படியே நமக்கு ஒரு இந்த நம்ம கோளரங்கத்துல இருந்து ஒரு வானியல் பாடம் நடத்துற மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்னா, அப்படி ஒருத்தர் ரசிச்சு ஒரு செய்திய, ஒரு புதிய செய்தி, அதுவும் அறிவியல் செய்தி. அவர் ஒரு இலக்கியவாதி அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு இலக்கியவாதி இப்படி ஒரு அறிவியல் செய்தியை இவ்வளவு வியந்து விரும்பி அதை பத்தி படிப்பாரா? படிச்சு அதை நமக்கு சொல்லணும்னா அவர் எந்த அளவுக்கு மனசுக்குள்ள அதை உள்வாங்கணும். அந்த வியப்பு அப்படியே தீர்றதுக்கு முன்னாடி முடிக்கும் போது கடைசியா இன்னொரு பஞ்ச் என்னன்னா, அப்படி இரண்டாக பிரிந்து சென்ற அந்த விண்கலம், அப்பல்லோ விண்கலம் கூட மீண்டும் ஒன்றாகி இறங்கி விட்டது. ஆனால் அன்று உடைந்த காங்கிரஸ் மீண்டும் சேரவே இல்லை அப்படின்னு அதை கொண்டு முடிக்கிறார். அப்ப அதை பார்க்கும்போது எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும், எப்படி இப்படி தேட முடியும் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அதை என்ன ஒரு பர்செப்ஷனோட கொடுக்கறது, அதை பற்றிய பார்வை என்ன அப்படிங்கும் போது, நம்முடைய நாட்டின் ஒரு அரசியல் நிகழ்வை உலக அரங்கில் நடக்கும் ஒரு அறிவியல் நிகழ்வோடு பொருத்தி பார்க்கிற அந்த அணுகுமுறை, அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை போல ஒரு மாணவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே இருக்கணுங்கிறது ஒண்ணு. ஆனா வெற்றிகரமாக வளருகிற ஒருத்தருக்கு என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த நேரத்துல சுதாரிச்சு சொல்றது. இத பற்றி நிறைய செய்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு ஒரு வழக்கறிஞர் சொன்ன ஒரு செய்தி, அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் முழுமையாக அவரால் சரியாக சேகரிச்சு சொல்ல முடியல. ஆனா அவர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா,
ஒரு வழக்கு விசாரணை நடக்கும் பொழுது கலைஞர் அவர்கள் வந்து சாட்சி சொல்றாரு. அவர் அந்த ஒரு வழக்கறிஞராக அவர் பார்த்ததை சொல்றாரு. நான் வந்து அப்ப ஜூனியர், நான் வந்து அப்படி வந்து பார்த்துருக்கேன். அப்படி வரும்பொழுது அவர் சாட்சி சொல்ல வருகிறார். அப்போ முரசொலியில் வந்த ஒரு செய்தி குறித்து அந்த வழக்கு நடந்திருக்கு. அந்த வழக்கில் கலைஞர் அவர்கள் பெட்டியில ஏறி சாட்சி சொல்றாரு. இந்த செய்தி வந்து யாராவது இதை முழுமையாக தெரிந்து இது இந்த வழக்குக்காக நடந்தது அப்படின்னு முடிஞ்சா கொஞ்சம் தேடி பாருங்க, நானும் தேடி சொல்றேன். எனக்கு இப்ப பேசும்பொழுதுதான் அது நினைவுக்கு வருது அவர் சொன்னது. அப்போ முரசொலியில வந்து வந்தது அப்படிங்கும் பொழுது கலைஞர் அவர்கள் சாட்சி சொல்லுகிறார். அப்போ ஒரு தன்னுடைய தற்காப்புக்காக அவர் சொல்லுகிற ஒரு செய்தி வந்து, நீங்க சொல்றது எதுல வந்தது அப்படின்னா முரசொலியில வந்தது. அப்போ முரசொலியில வந்ததுங்கும் போது குறுக்கு கேள்வி கேட்கிறாங்க. முரசொலி வந்து உங்க பத்திரிக்கை, அதனால அது உங்களுக்கு சாதகமா தானே அதுல வரும் அப்படின்னு. இல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கையில இருக்கிற ஒரு பழைய முரசொலியை எடுத்து காண்பித்திருக்கிறார். அதுல வந்து ஒரு பிழை, எழுத்து பிழை, கருத்து பிழை காரணமாக அவரை பற்றியே தவறாக செய்தி வந்திருக்கு. வேற யாரையோ பற்றி வர வேண்டிய செய்தியில கலைஞர் அவர்களை பற்றி அந்த செய்தியாக அது மாறி வந்திருக்கு. அந்த செய்தித்தாளை எடுத்துக்கிட்டு வந்து கோர்ட்ல இத பாருங்க, இது கூட முரசொலியில இப்படி வந்திருக்கு, இது வந்து எனக்கு சாதகமான பத்திரிகையா இருந்தா இப்படி வருமா அப்படின்னு அவரு வழக்கறிஞரை கேட்ட உடனே நீதிமன்றத்துல அது நீதிபதி உட்பட எல்லாருமே வந்து சிரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு 5 நிமிடம் வந்து யாருக்குமே அடுத்தது எப்படி ப்ரொசீட் பண்றது அப்படின்னு தெரியல, இப்படி ஒரு காட்சியை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அப்போ யோசிச்சு பார்த்தா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கும் போது இந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு இதுதான் பதில்னா அப்ப அடுத்த குறுக்கு கேள்வி இப்படிதான் இருக்கும். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு உரிய டாக்குமெண்டோட போகணும்னா அதுக்கு என்ன மாதிரியான தயாரிப்பு இருக்கணும். இப்ப அந்த கண்டிப்பா முதல் நாள் முழுக்க அவர் இது ஒண்ணுதான் யோசிச்சிருப்பாரா அப்படின்னா இல்ல, எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அதற்கு நடுவில் நாளை நடக்க போகிற இந்த வழக்குக்கு தான் சொல்ல போகிற பதிலுக்கு அதற்கு என்ன கேள்வி வரும், அதுக்கு என்ன நான் ஆதாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தயாரிப்போட போகிறது. அப்படிதான், அதுதான் ஒரு சாதனையாளரை உருவாக்கும். அதான் ப்ரிப்பரேஷன். இதுல இருந்து அடுத்தது புதியவற்றை ஏற்றுக்கொள்ளுதல். முதல்ல நம்ம தேடி போறது ஒண்ணு, வர்றதை ஏத்துக்கிறது. இப்ப வரைக்கும் ட்விட்டர் ஸ்பேஸ்ல நான் இணையணும் அப்படின்னா நான் முதல்ல எனக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட தேடணும். ஏன்னா என் போன்ல ட்விட்டர் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அதை நான் டவுன்லோட் பண்ண போனா அதுல இன்னும் வேற எதையோ சேர்த்து பண்ணிடுவேன். அதனால இது தொழில்நுட்ப போதாமை எனக்கு அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஆனா கண்டிப்பாக கலைஞர் அவர்களுக்கு அந்த தேவை இருந்திருக்காது. அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் வரும் பொழுது அது என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கூட இல்லாதவங்க தான் பெரியவர்களாக நிறைய பேர் இருந்தாங்க. அதுல மறுபடியும் நம்ம வந்து பெரியார் ஐயாவை தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 71 அல்லது 72ல முதலாக கம்ப்யூட்டர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. அது வந்து பெரிய கம்ப்யூட்டரா இருக்கு. எப்படி நம்ம செல்போன் வந்தப்போ முதல்ல கிட்டத்தட்ட ஒரு பாதி செங்கல் சைஸுக்கு இருந்துச்சோ அது மாதிரி அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு பெரிய டிவி அளவுக்கு அந்த பின்னாடி அவ்வளோ நீளமாக இருந்திருக்கு. அந்த கம்ப்யூட்டர் ஐஐடிக்கு தான் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து பெரியார் பார்க்கணும்னு ஆர்வப்பட்டிருக்காரு. பெரியார் ஐயாவை கூட்டிட்டு போய் ஐஐடியில வச்சு அவர் அதை பார்த்து அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. இது என்ன செய்யும், இது எப்படி வேலை செய்யும், ஏன் அவர் வந்து 1940களில் எழுதின இனிவரும் உலகத்துல நாம ஆகாய விமான பயணம் அதிகமாக இருக்கும்,
ஒவ்வொருவருடைய சட்டை பையிலும் கம்பி இல்லாத தந்தி சாதனம் இருக்கும். எல்லார் காதுலயும் வந்து ரேடியோவை போல சாதனம் பொருத்தப்பட்டு உலகத்துல எங்க பேசினாலும் கேட்கும். இதுக்கெல்லாம் அடுத்து 2 செய்திகள் நமக்கு ரொம்ப வியப்பை கொடுத்தது. ஒண்ணு, குழந்தை பேரு என்பதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் இணைய வேண்டியது இல்லாமல் பொலிகாளைகளை போல ஆண்கள் வளர்க்கப்பட்டு நல்ல குழந்தைகளாக பெண்களுடைய கருப்பைக்குள் ஊசி மூலம் செலுத்தி விடலாம் அப்படின்னு சொன்ன அந்த டெஸ்ட் டியூப் பேபி பற்றி. 2வது, உலகத்தில் எங்கிருந்தும் இன்னொரு எல்லையில் இருக்கும் நாட்டில் முகம் காட்டி பேசிக்கொள்ளலாம். உலகத்தின் எந்த ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு முகம் காட்டி பேசிக்கொள்ளலாம். உலகத்தில் ஓரிடத்தில் இருந்தபடி எல்லா பகுதியிலும் இருப்பவர்களுக்கு பாடம் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாமே இன்டர்நெட் வரைக்கும் அவருடைய சிந்தனையில இருக்கு. அது அறிவியல் வடிவம் பெற்று ஒரு கம்ப்யூட்டராகி வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதை சென்று ஐயா அவர்கள் நேராக பார்க்கிறார். இந்த புகைப்படம் அப்போ பத்திரிகைகள்ல வந்திருக்கு. அதை சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய IAS அதிகாரி திரு உதயச்சந்திரன் அவர்கள் ஆவண காப்பகத்தில் இயக்குனராக இருந்த போது அவர் அதை எடுத்து வெளியிட்டார். அப்போ எல்லாருக்குமே ஆச்சரியம். அதாவது அத்தனை வயசுல போய் இதை தேடி பார்க்கிறது. அதனுடைய தொடர்ச்சியை நாம எங்க பார்த்தோம்னா, கலைஞர் அவர்கள் இந்த கம்ப்யூட்டர்களை பற்றி அவர் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சது, தொழில்நுட்பம் வந்து எப்படி நமக்கு பயன்படும் அப்படின்னு. தொல்காப்பிய பூங்காவை போல டைடல் பார்க்கும் தேவைதான். நம்ம முன்னோர் சொன்னார், முப்பாட்டன் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு மாட்டு வண்டிக்கு போக முடியாது. மாட்டையும் விடுதலை செய்யணும், நம்மளும் வந்து வளரணும். அப்படிங்கிறதுக்கு தொழில்நுட்பம் தேவை அப்படின்னு அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு டைடல் பார்க் மட்டுமல்ல, இத்தனை தொழிற்சாலை வசதிகளோடு வேலை வாய்ப்புகளோடு வரும்போது அந்த ஒவ்வொரு துறையை பற்றி அவர் தெரிஞ்சிருந்தார். அப்போ அந்த வயசுல வந்து இத கத்துக்க முடியுமா அப்படின்னா கேள்விதான். நினைச்சா முடியும் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. நினைக்கணும். எண்ணிய எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னா எண்ணியர் கலைஞராக பெறின் அப்படின்னு தான் சொல்லணும். இத கற்றுக்கொள்ளும் பொழுது இதுல என்னன்னா, அடுத்த கட்ட தேடல் வந்து கம்ப்யூட்டரை கத்துக்கலாம். அதுல இருந்து என்னென்ன செய்யலாம், இமெயில் எப்படி வருது எல்லாம் கத்துக்கிறாரு. அப்ப இதை எப்படி, இதுல தமிழ் எப்படி வரும், தமிழ் எழுத்து வருமா அப்படிங்கிற ஒரு அரசு இந்த கேள்வியை எழுப்பி இதுல நம்ம மொழியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் தமிழ் ஒருங்குறிகள், அந்த குறியீடுகள், அதுலயே வந்து மலேசியாவில இருந்து வந்த அந்த சில முயற்சி, நான் யாரையும், ஏன்னா அதுல பல பேருக்கு வந்து ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும், அதனால நான் அவர்களுடைய பெயர்களை மட்டும் தவிர்த்துடுறேன். ஆனா எத்தனை விதமான முயற்சியில அந்த தமிழ் எழுத்துக்கள் இன்னைக்கு எல்லா கைபேசியிலையும் ரொம்ப அழகா வந்து நிக்குது. இப்ப அதுல அடுத்த கட்டம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ஷாஜா, இந்த இந்த சனிய எழுத்துக்கள் இருக்கே சமஸ்கிருதம், அது பாவம், அதை ஒரு மொழியை ஏன் திட்டுவானே, அது வேற குறுக்க வருது. அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் உயிரெழுத்துக்களோட முதல் பக்கத்திலேயே வரலாமா, இல்ல ஷிஃப்ட் போட்டுதான் அதை எடுக்கணுமா அப்படின்னா, முதல் கீபேட் பகுதியிலேயே வந்துட்டா அது தமிழ் எழுத்துன்னு ஆயிடும். நீங்க ஷிஃப்ட் போட்டு பின்னாடி போனாதான் அது வந்து அந்த குறியீடுகளோட சேரும் போது அது மொழிக்கு தொடர்பானது அல்ல அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் அறிவியல் மனப்பான்மையோடு விவாதம் செய்வதற்கான தளத்தை உருவாக்கியவர் கலைஞர். அதுலதான் வந்து வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, தமிழ் இணைய பல்கலைக்கழகம்ங்கிறது கண்டிப்பாக
வேற யாரும் இப்படி கற்பனையே பண்ணியிருக்க முடியாது. எனக்கு வந்து அதை நினைக்க நினைக்க பெருமையும் பெருமிதமும் பொங்கி எழுகிறது. அது எப்படி அவர் வந்து அந்த இணைய பல்கலைக்கழகம் அளவுக்கு அந்த இது ஒரு புதிய அறிவியல் தானே, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதுல எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் இல்ல, அது வந்து தாய்மொழி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பயன்படுவதற்கு அதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவரு உருவாக்கி அந்த இணைய பல்கலைக்கழகம் கணினி தமிழுக்கு கொடுத்த வளர்ச்சி வந்து அது எல்லையற்றது. கலைஞருடைய அந்த தேடலும் கல்வியும் எல்லையற்ற பரப்பில் பயணம் செய்பவை அப்படிங்கிறதுக்கு அதுதான் சான்று. அதே போல நிறைய இருக்கு. நம்ம சேது சமுத்திர திட்டம் இத பத்தி இப்ப கூட யாரோ சொல்லுவாங்க, அதை பத்தி பேசணும்னா ஏதாவது ஒரு இதுல பாக்கணும், ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. சேது சமுத்திர திட்டத்தை பத்தி யார் எப்ப பேசணும்னாலும் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. கலைஞர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதியினுடைய 6ஆம் பாகம், அந்த 6ஆம் பாகத்துல 425வது பக்கத்துல இருந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சேது சமுத்திர திட்டத்தினுடைய வரலாறு, அது எங்கெங்க இருந்து வந்தது அப்படிங்கிறதுல சொல்லிட்டே வந்துட்டு, நமக்கு இப்ப படிச்சா கூட ஓ இதெல்லாம் கூட இருக்கா அப்படின்னு வியப்பா இருக்கும். சும்மா ஒரு 2 கருத்தை மட்டும் சொல்றேன் பாருங்க. அவர் தொகுத்ததுல சேது கால்வாய் திட்டமும் தூத்துக்குடி துறைமுக திட்டமும் ஒருங்கிணைந்தவைகளாகும். சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்தினால் தூத்துக்குடி துறைமுக வளர்ச்சியும் முழு அளவு அதிகரிக்கும். தூத்துக்குடியில் இருந்து பின்வரும் துறைமுகங்களுக்கு பயணம் செய்யும் நேரமும் குறையும். தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்தால் 434 மைல் தூரம் மிச்சப்படும். தூத்துக்குடியிலிருந்து விசாகப்பட்டினத்துக்கு பயணம் செய்தால் 376 மைல் தூரம் மிச்சப்படும். கல்கத்தாவுக்கு பயணம் செய்தால் 340 மைல் தூரம் மிச்சப்படும். இது மாதிரி வரிசையா பாயிண்டா போட்டு எதற்காக எழுதுகிறார் அப்படின்னா, இத வந்து கடிதமாக வாஜ்பேயி அவர்களுக்கு எழுதுறார், அவர் பிரதமராக இருக்கும்போது. இந்த கடிதம் தான் சேது கால்வாய் திட்டத்தை முனைந்து மீண்டும் எடுப்பதற்கான தூண்டுகோலாக அமைந்தது. அது வந்து நம்முடைய அமைச்சர் ஐயா TR பாலு அவர்கள் இருந்து அவர்கள் மேற்கொண்ட முயற்சி, அதுல எந்த அளவுக்கு வளர்ந்து வந்தது, அப்புறம் எப்படி அது இப்போ முடக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இது ஏதோ ஒரு அரசியல் அல்ல, இது இந்த மாநிலத்தினுடைய மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு புதுசா ஒரு பாடத்தை படிக்கிற ஒருவர் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு அன்பான ஆசிரியர் இத சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தொகுத்து கொடுக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்துட்டு அதுல கடைசியாக அதை பற்றி தினமணியில வந்த ஒரு கடிதத்தையும் அந்த கட்டுரையில எடுத்து போட்டிருப்பார். அந்த கடிதத்தை வந்து தலையங்கம், தினமணியில வந்த ஒரு தலையங்கம் 11/5/2002. அந்த தினமணி தலையங்கம் தூங்காத கருணாநிதி அப்படிங்கிறது தலைப்பு. கருணாநிதியின் சுறுசுறுப்பு அலாதியானது. அது எத்தகையது என்பதை அவருடைய அரசியல் எதிரிகளும் கூட நன்றாக அறிவார்கள். ஆட்சியை பறிகொடுத்து ஓராண்டு ஆகிறது. ஆயினும் கருணாநிதியின் வேகமான அரசியல் தடைப்பட்டு விடவில்லை. அநேகமாக நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை மீது அறிக்கையை அவர் வெளியிட தவறுவதில்லை. அதோடு புதிய புதிய பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு கிளப்பி விடுவதிலும் அவர் பின்வாங்குவது இல்லை. இதற்கிடையே திடீரென சேது சமுத்திர திட்டம் கருணாநிதிக்கு நினைவுக்கு வந்துவிட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். உடனடியாக பிரதமருக்கே நேரிடையாக கடிதம் எழுதிவிட்டார். அத்திட்டம் விரைந்து நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து மற்றும் தொழில் வணிக வளர்ச்சிக்கு பெரிய வாய்ப்பு ஏற்படுவதுடன் தென் தமிழகத்தின் பலமுனை முன்னேற்றத்திற்கும் வரப்பிரசாதமாக அமையும் என்பதையும் நினைவுபடுத்தி இருக்கிறார்.
கருணாநிதி இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஆயினும் பொறுப்புள்ள மூத்த தலைவர்களில் ஒருவர் அல்லவா? அவரால் எப்படி தமிழக நலன்களை மறக்க முடியும்? அதோடு இங்கு அதிகாரத்தில் திமுக இல்லாவிடினும் டில்லியில் வாஜ்பேயி அரசில் அங்கம் வகிக்கிறது அல்லவா? எனவே சேது திட்டம் வேகமாக நிறைவேற்றப்படுவதில் திமுகவுக்கு அக்கறை இருப்பதை கருணாநிதியால் நியாயப்படுத்த முடியும். தூங்காத கருணாநிதியால் சும்மா இருக்க முடியாது. அடுத்ததான் முக்கியமானது. ஆட்சியில் இருந்தால் எதிர்க்கட்சிகளை தூங்க விடமாட்டார். எதிர் வரிசையில் இருந்தால் ஆட்சியாளர் நண்பர்கள் ஆகிய இரு தரப்பையுமே தூங்க விடமாட்டார். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ஆகிய மூன்றும் ஆட்சியாளர்களுக்கு அவசியமான பண்புகள் என்று திருவள்ளுவர் இலக்கணம் வகுத்திருக்கிறார் அல்லவா? எனவேதான் இந்த அபார சுறுசுறுப்பு அப்படின்னு. அதாவது 75 வயசுல இப்படி நினைத்ததை உடனடியாக முடிக்கிற அந்த ஆற்றல், அதற்கு வயது எல்லை கிடையாது என்பதை இந்த ஒரு நிகழ்வில் மட்டுமல்ல, இது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒன்று. இப்படி பதியப்படாத எத்தனையோ செய்திகள் அவருடைய வாழ்க்கையின் பக்கங்களில் பதிந்து கிடக்கின்றன. அதை படிக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த கல்வியாளருக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஞானியை போன்ற உள்ளமும் ஒரு குழந்தையை போன்ற பார்வையும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எதை பார்த்தாலுமே அதை புதிதாக பார்ப்பது. அது தனக்கு தெரிந்தே இருந்தாலுமே அதை பற்றி மேடையில் யாராவது விளக்கி பேசினால் அதை புதிதாக கேட்கிற மாதிரியே கேட்பார். அப்போ எனக்கு என்ன தோணும்னா, நம்ம பேசுகிறவர்கள் திருப்திக்காக அப்படி கேட்கிறாரா, இல்ல உண்மையிலேயே இதை புதிதாக கேட்கிறாரா அப்படின்னு நமக்கு புரியாது. சில நேரங்களில் அவர் அதை குறிப்பிட்டு பாராட்டும் போதோ அல்லது அதற்கு ஒரு மறுப்பு சொல்லும் பொழுதோ, அவர் தெரிந்தோ தெரியாமலோ அல்ல, தெரிந்தே இருந்தால் கூட இந்த பேச்சாளருடைய கருத்துல இருந்து வேறு ஏதோ ஒன்று வெளிப்படலாம் என்கிற எதிர்பார்ப்போடு அதை கேட்கிறார், உண்மையாக கேட்கிறார். அப்படிங்கிறது அதற்கு பிறகு கலைஞர் அவர்களுடைய பேச்சு குறிப்புகள்ல இருந்து நாம புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக ஒரு வாழ்க்கையில் தனது ஒவ்வொரு செயலின் மூலமும் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் போன்ற வாழ்க்கையை அவர் வாழ்ந்து நிறைவு செய்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய ஒரு பார்வையில் அந்த தேடல் நிறைந்த அந்த உள்ளம், எப்பொழுதும் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாணவ பருவத்தினுடைய மனநிலை, அந்த மனநிலை மாறாமல் பார்த்து கொண்டு அவருடைய இயல்பு, இதுதான் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு தங்கைக்கோ ஒரு தம்பிக்கோ சொல்லி கொடுக்கணும். அவங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி இந்த இயக்க வரலாற்றை சொல்லுகிறோமோ, கலைஞரை டீபாலிசைஸ் பண்ண முடியாது. கொள்கையை விட்டுட்டு இது வெறும் தனி மனித வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த எல்லாவற்றிலுமே இந்த இயக்கம் சார்ந்து, இனம் சார்ந்து, நம்முடைய கல்விக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் ஆற்றிய ஒவ்வொரு பணியும் இணைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம சேர்த்து சொல்ல வேண்டும். இப்ப ஒண்ணு கடைசியா சொல்லி முடிக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய அடையாளம் இப்ப நான் சொன்ன இந்த தனி மனித தகுதிகளாக மட்டுமே இருந்திருந்தால் அநேகமாக அவர் சங்கர மடத்தினுடைய ஆஸ்தான அறிஞராக மாறியிருக்கலாம். கனையாழி கூட்டம் அவருக்கு பல ஆழிகள் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த புகழ், இன்னைக்கு நாம பேசுவதும் நம்முடைய மக்கள் அவரை பாராட்டுவதும் அது நன்றி உணர்ச்சியின் பார்ப்பட்டது, வியப்பின் பார்ப்பட்டது. ஆனால் ஒரு அறிவுலகம் அப்படிங்கிற அல்லது பொது சமூகம்னு நாம் நினைக்கிற ஒரு பொது வெளியில் அவருடைய இத்தகைய பண்புகளுக்கும்
அவருடைய அந்த அந்த குவாலிட்டிஸ் என்பவை ஏன் சொல்லப்படவில்லை, ஏன் அவை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னா, இவ்வளவு தகுதிக்கும் உரிய ஒருவர் அவாளாக இல்லை. அவாளாக மட்டுமில்லை, அவளிடம் அடிபணிந்து குனிந்து போய் அவர்களுக்கு சேவை செய்கிற அவளின் அடியாளாகவும் இல்லை. நேரடியாக எதிர்குரல் கொடுத்து, இன்றைக்கு யாராவது கட்டை விரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படிங்கிற அந்த குரல் இருக்கே, கலைஞரை நினைத்தால் எதிரிகளுக்கு அடிவயிற்றை நடுங்க செய்யும் குரலாக அது இருக்கு. நமக்கு எந்த இடத்திலும் நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புகிற குரலாக அந்த குரல் ஒலிக்கிறது. இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்திய அரசியலில் மிக மிக ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்ன அப்படின்னா, ஒரே நாள்ல ஆகஸ்ட் 15 டெல்லியில RSS பிஜேபியினுடைய பிரதமர் மோடி அவர்கள் விஸ்வகர்ம யோஜனாவை அறிவிக்கிறார். 18 வயதான மாணவர்கள் அது அந்த பரம்பரை தொழில் குரு பரம்பரை என்ற முறையில செய்யறவங்களுக்கு நாங்க பண உதவி செய்யறோம், கடன் கொடுக்கிறோம், நவீன கருவிகள் கொடுக்கிறோம் அப்படின்னு முடிவெட்டுறது, செலவு செய்யறது, தச்சு வேலை செய்யறது, செருப்பு தைக்கிறது, இதுக்கெல்லாம் நாங்க கருவிகள் மாடர்னா கொடுக்கிறோம், கடன் கொடுக்கிறோம்னு அறிவிக்கிறார். அதே நாளில் தமிழ்நாட்டினுடைய பள்ளி குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமல் வந்து அதனால் அவர்கள் சோர்வுறக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் காலை உணவு திட்டத்தை அறிவிக்கிறார். அடுத்து அது செயல்பட தொடங்கி இன்னைக்கு இந்த காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது அது பாட்டுக்கு அமைதியா தான் போய்கிட்டு இருந்தது. இன்னும் கூட அதை பத்தி நிறைய பாராட்டி பேசலாமே அப்படின்னு எல்லாரும் அப்படியே யோசிக்கும் போது அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி வந்தாங்க பாருங்க. பெரியார் ஐயா சொல்ற மாதிரி அவங்களுக்கு முன்புத்தி கிடையாது அப்படிங்கிற அந்த அதற்கு ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டு மாதிரி இந்த திட்டத்தை கேவலப்படுத்தி வந்த அந்த ஒரு நாளிதழும் அதுக்கு பின்னால இருக்கிற அந்த வன்மமும் இந்த மொத்த ஆரிய திராவிட வரலாற்றையும் ஒரே நாள்ல புதுப்பிச்சிருச்சு பாருங்க. அது புதுப்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம மனசுக்குள்ள அந்த உணர்வுகள் அப்படியே இருக்கு, அது அலைவா இருக்கு, அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, அது எரிமலை மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அது எங்க அமைஞ்சிருச்சோ, சாம்பல் பூத்துருச்சோ அப்படின்னு நம்ம கவலைப்படுற நேரத்துல, இது அவ்வளவுதான் அப்படின்னு எதிரிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரத்துல ஒரு சின்ன காத்து அடிச்ச உடனே அந்த சாம்பல் பறந்து கனன்று கொதிக்கிற அந்த எரிமலைய நாம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கதகதப்பு அப்படியே இருப்பதற்கு அந்த தன் வாழ்க்கையை கொடுத்த நம்முடைய தலைவர்களை நாம நன்றியோட நினைக்கிறோம். அந்த தன்மையை, அந்த நெருப்பை நமக்குள் விதைத்ததுனாலதான் அவர்களால தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது, பேரறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள். அந்த அடிப்படையில் நான் குறிப்பிட்ட அந்த ஒரு குழந்தை மனப்பான்மை, ஒரு குழந்தையின் பார்வை, ஒரு மாணவரின் தேடலாக வாழ்க்கை முழுவதிலும் புதியவற்றை கற்றுக்கொண்டு அதனை தன் சமூகத்திற்கு கொடுத்த கலைஞர் அவர்களுடைய அந்த தகுதியை ஏன் இந்த சோகால்டு அறிவுஜீவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அதை பற்றி பேசவில்லை அப்படின்னு சொன்னா, இதை அத்தனையும் அவர் இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக கொடுத்தார். நாம சாப்பிடுறதே அவனுக்கு பொறுக்காதுன்னா நம்ம வளர்ச்சி எப்படி அவனுக்கு எரிச்சலை உண்டாக்கி இருக்கும். அதனால அவருடைய தகுதியை பாராட்டலான்னு நினைக்கும் போதே அது இத்தனை பேரை வளர்த்து விட்டுருச்சே. கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்குள்ள படிச்சு இன்னைக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள்னு இப்ப அவனுக்கு இஸ்ரோ பெருமை பேசவே பயப்படுறானுங்க. ஏன்னா இஸ்ரோ பெருமையை பேச ஆரம்பிச்சா அண்ணாதுரை வந்துடுறாரு. அண்ணாதுரை பேர் அவன் மயில்சாமின்னே சொல்லிட்டு இருக்க முடியாதே, மயில்சாமி அண்ணாதுரை தானே அவரு. வீரமுத்துவேல் அப்படின்னா
அவங்களுக்கு என்ன இந்த பேர் வேற எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு இருக்கு. நம்ம சகோதரிகள் பேரை சொன்னா அவங்க எந்த சமூகம்னு போய் கூகுள்ல தேடுறா. இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமிய பெயரோட அந்த சகோதரியின் பெயரை பார்க்கும் பொழுது இவ்வளவு பேரும் எங்க இருந்து வந்தாங்க? இந்த தமிழ்நாட்டுல இருந்து, இந்த கல்வியில இருந்து. யோசிச்சு பாருங்க. இது இல்லைன்னா நிஜமாலுமே மாதவன் மாதிரி ஆளுங்க, மாதவனுங்க தான் அங்க இருப்பாங்க இஸ்ரோல. இஸ்ரோ பூரா மாதவன்கள் கூட்டமாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பை மாற்றி அதை இந்த சமூகத்தினுடைய பெருமைக்குரியதாக இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த வரலாறு படைக்கப்பட்டதற்கு காரணம் கலைஞர் அவர்களுடைய இந்த பங்களிப்பு தான். அந்த அடிப்படையில் நாம் எல்லாருமே இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொண்டு அதை நம்முடைய இளம் தலைமுறைக்கு, குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் சொல்லணுமோ அப்படி சொல்லுவது நம்முடைய கடமை. அந்த கடமையை நிறைவாக செய்தால் போதும். எப்படி அந்த எரிமலையின் கதகதப்பை நாம் இதுவரைக்கும் கொஞ்சம் சூடா இருக்கிறதுக்கு அவர்கள் விட்டு சென்றார்களோ அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றிகள்மா. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை பத்தி அரிய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதோட இல்ல, உங்ககிட்ட நிறைய கேள்விகளும் இருக்கு. கேட்கட்டுமா? கேட்கலாம். ஓகே மேம். சனாதனத்தை எதிர்க்கிறது ஏதோ இந்துக்களை எதிர்க்கிற மாதிரி நினைச்சிட்டு சங்கிகள் வந்து கையாளுறாங்களே, இதை நம்ம எப்படி எதிர்கொள்றது? இந்த கேள்வியை வந்து விக்னேஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க. சனாதனத்தை எதிர்ப்பது வந்து இந்துக்களை எதிர்ப்பது அப்படின்னு சங்கிகள் வந்து தெரியாம நினைச்சுக்கிட்டெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியும் சனாதனத்தை எதிர்ப்பது வேறு, இவங்க சொல்ற இந்துக்கள்ங்கிற அடையாளத்துக்குள் இருக்கிற நம்முடைய மக்களை நம்ம ஒரு நாளும் எதிர்க்கல. நாம வந்து சமூகத்தை ஏற்கனவே உயர்நிலையில் இருக்கக்கூடிய, மற்றவர்கள் இடத்தையும் சேர்த்து பறித்து வைத்திருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், சிறுபான்மை சமூகம், இப்படிதான் நம்ம வந்து இந்த சமூகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இந்த ஒரு சின்ன கூட்டத்தினுடைய ஆதிக்கத்திற்கு கீழே இவ்வளவு பெரும்பான்மை சமூகம் இருக்கே, அதுதான் இந்து சமூகம்னு அவங்க சொல்றாங்க. இந்த சமூகத்தை பார்ப்பனர் அல்லாத சமூகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாம பேசுகிற அரசியல் நான் பிராமின் பாலிடிக்ஸ், பார்ப்பனர் அல்லாத அரசியல். அவங்க வந்து இதே கூட்டம் தான் அவங்களும் டார்கெட் பண்றது. அவங்க என்ன சொல்றாங்க, நீயும் நானும் இந்து அப்படிங்கிறாங்க. நம்ம இந்துக்களை பேசுறான், நாம வந்து இந்துக்களை பேசல, நான் உங்களை தான் பேசுறேன், நாங்க இந்த பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. சனாதனம்ங்கிறது என்ன, அதை ஏன் அந்த கேட்கிறவங்களுக்கு சில நேரம் அந்த மயக்கம் ஏற்படுதுன்னு சொன்னா, நாம எப்படி அரசியல் ரீதியாக ஒரு ஆட்சியில இருந்துகிட்டு இதெல்லாம் பேச முடியாது, உண்மைதான். ஆனா அதே நேரத்துல இதற்கு இணையான சமூக அரசியலை பேசக்கூடிய அமைப்புகளை நம்ம உருவாக்கணும். இப்போ பிஜேபி வந்து பிரச்சாரம், ஜாதி பிரச்சாரமோ மத பிரச்சாரமோ பிஜேபி பண்ணாது. ஆனா அந்த வேலையை ஆர்எஸ்எஸ் செய்யும். இப்ப ஒரு பகுதியில அது மீனவர் பகுதி அல்லது நெசவாளிகள் பகுதி அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்து அங்க போய் வேலை செய்வாங்க. செய்யும்போது நெசவாளிகள்ங்கிறவங்க அந்த ரிஷி வம்சம், இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த முனிவர் வம்சம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி சயின்டிபிக்கா அங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய நோக்கம் அழிவு நோக்கம்தான். ஆனா வேலை என்னமோ ரொம்ப பிரமாதமா செய்வாங்க. அப்படி போய் செய்யும் பொழுது இந்த மக்கள் வந்து இயல்பாக அதுக்கு ஒரு மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தைங்களையெல்லாம் அனுப்புங்க, நாங்க வந்து அவங்களுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போன உடனே அம்மா அப்பாவை சேவிச்சுக்கோங்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட சொல்றாங்க. அப்ப நம்ம வீட்டு குழந்தைங்க போயிட்டு வந்து அப்பா அம்மாவை காலில் விழுந்து கும்பிடுது அப்படின்னோன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்பட்டு அடுத்த நாளும் அங்க அவங்களே அனுப்புறாங்க. ஒரு வாரம் 10 நாள்ல அந்த குழந்தைக்கு வந்து தேசபக்தி அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் முழுக்க செய்யறது யாருன்னா ஆர்எஸ்எஸ். ஆனா ஆர்எஸ்எஸ் தேர்தல்ல நிற்காது.
அப்ப இவங்க விதைக்கிற இந்த இந்த அடிப்படை வேலையின் பலனை எதன் மூலமாக அவங்க அறுவடை செய்வாங்கன்னா பிஜேபி மூலமாக செய்வாங்க. அப்ப இவங்க உருவாக்குற அந்த உணர்ச்சி தான் பிஜேபிக்கான ஓட்டாக மாறுது. அதை போல நம்ம இதுக்கு எதிர்கருத்தை திராவிடர் கழகம் மட்டும் பண்ணும்போது அது தீகா பிரச்சாரமாக தான் பார்க்கப்படும். அவங்க சாமி இல்லாதவங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப எளிது. அப்போ இதே தத்துவ பிரச்சாரத்தை வெவ்வேறு சமூக அரசியல் இயக்கங்கள் அமைப்புகள் மூலமாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் அதுக்கான எதிர்வினையை ஆற்றும். நம்ம அந்த வேலையை செய்தால் மட்டும்தான் தேர்தல் அரசியலை அது பாதிக்காம இருக்கும். அப்ப அதை பிரிச்சு இந்த வேலையை செய்வதற்கு ஒரு பெரிய அணி களம் இறங்கினால்தான் அவங்க செய்கிற இந்த பொய் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியும். நன்றி. ஒரு கேள்வி இருக்குமா? தினமலர் மாதிரியான நியூஸ் பேப்பர்லாம் எப்ப திருந்துவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க லோகநாதன் விழுப்புரம்ல இருந்து. அவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அவங்க பதுங்குவாங்களே தவிர திருந்த மாட்டாங்க. ஆகையினால நாம அப்படியான நம்பிக்கைகள்லாம் வச்சுக்கவே கூடாது. அவங்கள முற்றுமுழுதா புறக்கணிக்கணும். அவங்க எங்க தினமலர் ஒரு டீ கடையில பார்த்தா கூட எப்படி நம்ம முந்தி பழைய பிரச்சாரம் திமுக பிரச்சாரம் எப்படி டீ கடையில ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஏங்க இந்த பத்திரிகை இவங்களுக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சாலே ஆகாது, நம்ம பிள்ளைங்க சோறு திங்கிறதுக்கே இப்படி போட்டானுவ அப்படின்னு அங்க உட்கார்ந்து நம்ம அரசியலை பேசணும். அதை வாங்க விடாம பண்ணணும். அது மாதிரி பெட்டி கடைகள்ல இருந்தா ஏன் இந்த பத்திரிகையில ஏங்க விற்கிறீங்க அப்படின்னு நம்ம பேசினா வாங்கணும்னு நினைக்கிறவர் கூட யோசிக்கணும். அது மாதிரி இன்னொன்னு சொல்றேன், நம்ம தோழர்கள் முரசொலியவோ விடுதலையவோ வாங்கி பொது இடத்துல படிக்கணும் 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 பொது இடத்துல படிக்கணும். அதுல ஒவ்வொரு நீங்க எல்லாத்தையும் வேண்டாம், அதுல முக்கியமான செய்திகள் இருக்குல்ல, கட்டுரைகள் வருது, அந்த 4 பக்கத்தை மட்டும் கையில வச்சுக்கோங்க. அதை இன்னொருத்தருக்கு படிக்க கொடுக்கலாம். அந்த அறிமுகத்தை நம்ம ஒரு பக்கம் ஏற்படுத்தணும். இது நமக்கான பாசிட்டிவான வேலை. அதே சமயம் தினமலர் மாதிரியான நம்முடைய எதிரிகளுடைய ஏடுகளுக்கு கண்டிப்பாக விளம்பரம் கொடுக்கறத நிறுத்தணும். அதுல நம்ம செய்திகளும் வரக்கூடாது. அவங்க அந்த பத்திரிகையை வாங்காதீங்கன்னு தான் நம்ம விளம்பரம் பண்ணணும். இந்த வேலைகளை நம்ம செய்தா போதும். அடுத்த கேள்வி திராவிட கொள்கைகள் இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்படுதா, அந்த முயற்சியில எந்த நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு பகுத்தறிவு நண்பன் அப்படின்ற ஐடியில இருந்து கேள்வி வந்திருக்குமா? நல்ல கேள்வி. இப்போ கண்டிப்பாக இளம் தலைமுறைகளுக்கு இத கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. அதே சமயம் நான் வெளிப்படையா சொல்றேன், நம்முடைய கருத்துக்களால் இந்த கொள்கையினால பலனடைஞ்சு படிச்சு வந்தவங்களுக்கு அதை எப்படி தன்னுடைய கல்வி அறிவை நம்மளும் முன்னேறணும் வாழ்க்கையில. அதே சமயம் அதை எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு எப்படி கடத்துறது அப்படிங்கும் போது அதை தொழில்நுட்ப ரீதியாக செய்வதற்கு நிறைய பேர் நமக்கு தேவைப்படுறாங்க. இது எல்லாமே ஒரு இயக்கத்தினுடைய வேலை, ஒரு கட்சியினுடைய வேலை அப்படின்னு மட்டும் நினைக்காதபடிக்கு நம்ம எல்லாருமே அந்த வேலையில இறங்கணும். இப்பதான் சின்ன சின்ன தமிழ் பாடல்கள் இதெல்லாம் வருது. பல இடங்கள்ல தமிழ் பள்ளிகள், வெளிநாடுகள்ல கூட தமிழ் பள்ளிகள் வைக்கிறாங்க. நம்ம கருத்துக்களை பேச வைக்கிறாங்க. குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்துறது, இது மாதிரி எல்லாம். ஆனா நிறைய கார்ட்டூன் மாதிரி வரணும், சின்ன சின்ன கதைகள், கதை புத்தகங்கள் வரணும். நம்ம எவ்வளவு செலவு செய்யறோம், அதை தெரிஞ்சவங்க, செய்ய தெரிஞ்சவங்க சின்ன புத்தகங்களை வெளியிடலாம். அது ஒரு கூட்டு முயற்சியாக பரப்பணும். இந்த வேலைகள்ல இப்பதான் நிறைய பேருக்கு அதுக்கான திட்டங்கள் உருவாகி இருக்கு. இன்னும் முழுமையா செயல்பட்டுருச்சா இல்ல அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு சில தோழர்கள் தான், இப்ப அருண்மோ ஒரு புத்தகம் வெளியிட்டாரு, அது மாதிரி ஒரு சிலர் தான் அந்த வேலைகளை கொஞ்சம் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இதுல தீவிரமான முயற்சி ஈடுபடணும். திராவிடர் கழகத்துல இருந்து பெரியார் பிஞ்சு இதழ் வருது. அது நம்ம சந்தா கட்டுறவங்க, நம்ம இந்த மாதிரி கழக தொடர்புள்ளவங்க
அதன் மூலமாக சந்தா மூலமா போகுது. அதுல குழந்தைகளுக்கு வேண்டிய அறிவு செய்திகள், அறிவியல் செய்திகள்லாம் நிறைய சொல்லப்படுது. அது மாதிரி கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு மாடர்ன் ரேஷனலிஸ்ட் இருக்கு. இதையும் தாண்டி நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏற்றாற் போல இந்த கருத்தை சட்டிலா சொல்லணும் அப்படிங்கிறதுல இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. அதான் உண்மை. நிச்சயமாமா. அடுத்த கேள்வி வந்து, ஜாதி வழிமுறைய யார் அதிகமா கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்காங்க. அது ஒரு முக்கிய டூலாவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வழி வழியா கொண்டு போறது பெண்கள் தான். சோ பெண்களோட இந்த அறியாமையை வந்து நம்ம எப்படி மாத்ததான் முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க செம்பருத்தி அவங்க. அது உண்மையான கருத்து அவங்க சொன்னது. அதாவது என்னன்னா, இந்த அறிவியல் இதுல இந்த கடத்தி, மின் கடத்தி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, கண்டக்டர்ஸ், அந்த மாதிரி இவங்க இந்த ஜாதி கடத்திகள், ஜாதி இந்த பாரம்பரிய கடத்திகள், இது மாதிரி வேலையெல்லாம் முழுக்க பெண்கள் தலைமையில தான் வச்சிருக்காங்க. பெண்கள் தான் அதை பெருமையாவும் தலைமை ஏற்றுக்கிறாங்க. வேற அதுல என்னன்னா, அவங்களுக்கு வேற எந்த கௌரவமும் அந்த வீட்டுல வழங்கப்படாது. இந்த சாஸ்திரப்படி அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா போதும், அதை வந்து விழுந்து விழுந்து செய்வாங்க. அதுல வந்து 2 வகையான பெண்கள் பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, பார்ப்பன பெண்கள் நிறைய இந்த கருத்துக்களால தங்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. திராவிட இயக்க கருத்துக்களால பலன் பெற்றவர்கள், அதனை தங்கள் வாழ்க்கையில ஏற்று நடைமுறைப்படுத்தியவர்கள் யாருன்னா பார்ப்பன பெண்கள் தான். ஆனா எங்கேயுமே அவங்க வந்து அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அக்னாலஜ்மெண்ட்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அந்த பலனை எப்படி அவங்க சுதந்திரமா இருக்காங்க? இன்னைக்கு யாரும் நார்மடி புடவை கட்டி உட்கார வைக்கிறது இல்லை. விவாகரத்தோ மறு திருமணமோ மிக இயல்பாக இருக்கு. அவங்க அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்து எப்படி வசதியா இருக்கணும் எல்லாமே அவங்க வந்து பின்பற்றுறாங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணம் பெரியார்னோ இந்த இயக்கம்னோ சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இந்தியாவுல பெண்கள் சொத்துரிமை பெறணும் அப்படின்னு சொன்னா இந்த திருமண உரிமை, ரத்துரிமை, வாரிசு உரிமை, இது எல்லாமே வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களால தான் கொண்டு வரப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது. ஆனா அதை வெளிப்படையாக சொல்லவும் மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா சொத்து வேணும்னு கேஸ் போடுவாங்க. கொஞ்சம் பேருக்காவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த 1989ஆம் ஆண்டு சட்டத்தை பத்தி தெரியும். அது ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்ததுனால. ஆனால் மொத்தமாவே இந்த சொத்துரிமை கிடைக்கிறதுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்ததுதான் அடிப்படை சட்டம் அப்படிங்கிறத நம்ம இனி பாட புத்தகங்கள்ல எல்லாம் வைக்கணும். அப்பதான் வந்து பெண்களுக்கு அது தெரியும். அடுத்தது, திரும்ப 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 நம்ம ஜாதிகளுக்குள்ளேயே கல்யாணம் பண்றது, கொள்கையாளரெல்லாம் வாழ்ந்துட்டு கொள்கையெல்லாம் தீவிரமா இருந்துட்டு திருமணம்னு வரும்போது பொண்ணு வீட்டுல சொன்னாங்க, அதனால ஐயர் வச்சு கல்யாணம் பண்றோம். அப்புறம் இல்ல அவங்க வந்து சுயமரியாதை திருமணம் வேண்டான்னு சொன்னாங்க, அதனால வந்து தமிழ் வழி திருமணம் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சு போச்சு. இல்லைங்க, சுயமரியாதை திருமணம் தான் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லிட்டா, நாங்க வேணா மீட்டிங் வைக்கல, மீட்டிங் போட்டு பேசினாதான் உங்களுக்கு அது கட்சி கூட்டம் மாதிரி இருக்கும், இயல்பா யாரோ ஒருத்தர் வருவாங்க அவங்க நடத்தி வைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொன்னா அங்க வந்து கொள்கை சமரசம் தேவையில்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா, ஜாதியில பொண்ணு கட்டணும், ஜாதியில தான் பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு இதே செயல்பாட்டுக்கு நம்மளும் இலக்காகும் போது அங்க எதை சமரசம் பண்ணிக்கிறோம்னா கொள்கையை சமரசம் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த பெண்கள் வந்து எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்க? அவங்க வந்து அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க அப்படின்னுறாங்க. அப்புறம் அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு சொல்லவே முடியாது. நீங்க இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் நடுத்தர வயதுல இருக்கவங்க 180 பேருக்கு நல்ல தமிழ் பேர் இருக்கு. நம்ம இயக்கங்கள்லயே நல்ல தமிழ் பெயர்கள் இருக்கு. அவங்க பிள்ளைங்களுக்கு தமிழ் பேர் இருக்கான்னு பாருங்க, பேர குழந்தைங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் எங்க செய்ய முடியாம போகுதுன்னா, இதையெல்லாம் செய்ய பெண்களை அனுமதிப்பது ஏதோ பெண்ணுரிமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை.
இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சரியாக செறிவா அதை சொன்னாதான் அத பெண்களுக்கும் கொஞ்சம் அதுல தயக்கம் இருந்தாலும் பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை குடும்பத்துல நடைமுறைப்படுத்துவாங்க. அது அதனுடைய நன்மை என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பக்தியா இருக்கிறது கௌரவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால இந்த இயக்கத்தினுடைய பலன்கள் அனுபவிச்சாலும் கூட அதை பத்தி அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, தெரியாது. அதுல இருந்து அவங்கள விடுவிச்சு கொண்டு வரணும். நம்ம வரலாற பெண்கள் பேசணும்னு சொன்னா நம்ம அவங்களுக்கு நிறைய இடம் கொடுக்கணும். இந்த செய்திகளை சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். இப்படி பல வேலைகள் செய்தாதான் நம்முடைய பெண்களை குறிப்பாக இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த பிரச்சனையில இருந்தும் மூட நம்பிக்கைகள்ல இருந்தும் வெளியில கொண்டு வர முடியும். அவங்க வெளியில வந்தால் மட்டும்தான் சமூக மாற்றம் நடக்கும். கடைசி கேள்விமா, ஆர்எஸ்எஸ் ஓட வேகமும் வீச்சும் இன்னைக்கு திராவிட இயக்கத்துக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கிற திராவிட இயக்கத்துக்கு இருக்கா? இந்த கேள்வியை வெங்கடேசன் அவர்கள் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு திராவிட இயக்கத்துக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க? அதுக்கும் நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்னன்னா ரொம்ப நிம்மதியா இருந்துட்டோம். ஆமா, நம்ம எல்லாம் we are all beneficiaries, எஸ் எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இங்க உள்ளுக்குள்ள கரையா வந்துகிட்டே இருக்கிறத பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் பாக்குறோம், ஒரு இடத்துல வெளியில கரையான் தெரியுதுங்கும் போது எல்லாரும் அலறி அடிச்சுட்டு உடனடியாக இப்ப எல்லாரும் வீட்டை சுத்தம் செஞ்சு அதுக்கான மாற்று மருந்து அடிக்கிற வேலையில இறங்கி இருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்குன்னு பார்த்து அதை வெளியேற்ற வேண்டிய வேலை நமக்கு மிச்சம் இருக்கு. ஆனா இந்த விழிப்புணர்வை கொடுத்தது எது அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் தான். எப்படி காலை உணவு திட்டத்தை அவங்களுடைய மட்டமான புத்தியினால இன்னைக்கு வெளியாகிருக்காங்களோ அதை போல தந்தை பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு அந்த அவர் இருந்தால் பேர் என்ன, காரைக்குடிக்காரர், அவர் ஆரம்பிச்சார் பாத்தீங்களா? அன்னைக்கு மக்கள் நம்ம இளைஞர்கள்லாம் பெரியார் சிலையின் கீழ் திரண்டார்கள். அதுல இருந்து தொடர்ச்சியாக எத்தனை விதமான வளர்ச்சியை இன்னைக்கு பாக்குறோம். அதனால கண்டிப்பாக திராவிட இயக்கம் அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடையும் வேகத்தோடையும் வீச்சோடையும் தான் இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தொய்வு இருந்தது. ஏன்னா அப்ப இதனுடைய ஆபத்தை பல பேர் உணரல. அதை அவங்க வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு மீண்டும் திராவிட இயக்கம் அந்த எழுச்சியை கை கொண்டு அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கு. நன்றிகள்மா, ரொம்ப நன்றிகள். நன்றி. நன்றி உரையை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம் தகவல் தொழில்நுட்ப அணியின் துணை மாநில செயலாளரும் காஞ்சி மண்டல பொறுப்பாளருமான திரு தமிழ்மாறன் அவர்கள். சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டை போலவே நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி திராவிட மாதம், இந்த முப்பெரும் விழா கொண்டாடக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதம் என்று இந்த நிகழ்ச்சினை, ட்விட்டர் பிளேசஸ் நிகழ்ச்சினை சிறப்பாக தொடங்கியது. இது 2வது ஆண்டு. இந்த 2வது ஆண்டில 2ஆம் நாளான இன்று கலைஞர் என்னும் மாணவர் என்ற தலைப்பில் திராவிட கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் என் அருமை அக்கா அருள்மொழி அவர்கள் சிறப்பாக பேசினார். அக்கா பேசும்போது தலைவர் கலைஞர் என்றுமே ஒரு மாணவர், அந்த மாணவர் அவர் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொண்டார், ஏன் மாணவராக எப்படி நினைத்துக் கொண்டார் என்று அக்கா சொன்னாங்க. அதுல 3 முக்கியமான செய்திகள் சொன்னாங்க. நம் தலைவர் எப்பொழுதுமே ஒரு முன் தயாரிப்புடன் இருப்பார். 2வது, புதிய செய்திகளை தேடுவார். 3வது, புதிய செய்திகளை ஏற்றுக்கொள்வார். அதன்படியே அவர் என்றும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இந்த தமிழர்களுக்காக, இந்த தமிழ் மண்ணிற்காக உழைத்தார் என்று சிறப்பாக நம்முடைய அக்கா அவர்கள் தங்களுடைய பேச்சிலே எடுத்துரைத்தார். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இத்தகைய செயல்பாட்டின் மூலமாகத்தான் கோடான கோடி தமிழர்களுடைய தலைவராக திகழ்ந்தார் என்பதை அக்கா அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார். கலைஞர் என்றும் தன்னை பெரியாரின் மாணவராகவும்
அண்ணாவின் மாணவராகவும் அதன் மூலம் சமூக நீதி திட்டங்களை நிறைவேற்றி தன் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்று அக்கா அவர்கள் சிறப்பாக பேசுகிறார்கள். இப்படி சிறப்பாக பேசிய அக்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் TRB ராஜா அவர்களுக்கும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமை கொடுத்து, தலைவர் யார், அவர் எப்படி மாணவராக திகழ்ந்தார், ஒரு சாதாரண தொண்டன் எப்படி ஒரு உயர்வான நிலைக்கு வருவதற்கு கலைஞருடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பாடம் என்று இந்த பேச்சின் மூலம் தெரிந்து கொண்டும், இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளர் அண்ணன் TRB ராஜானன் அவர்களுக்கும், இது இந்த ட்விட்டர் ஸ்பேஸில் பேசிய அக்கா அருள்மொழி அவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும், அனைவர் தகவல் தொழில்நுட்ப அணியின் கோஆர்டினேட்டர்ஸுக்கும், லெனினன் அவர்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொந்தங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். ஒரே ஒரு நிமிடம். அக்கா வணக்கம், நான் லெனின் கோவிலெனின் பேசுறேன். வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அதாவது மாணவனா அப்படியே உட்காந்து பாடம் கேட்டுட்டே இருந்தேன். குறுக்க கேள்வி கேட்காத ஒரு டீச்சர்கிட்ட கேட்க தயங்குற ஒரு மாணவனா உட்காந்துதான் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே நீங்கள் ஐயையோ. கலைஞரேனும் மாணவர் என்று சொல்லி அக்காவுடைய மாணவர்களாக இன்னைக்கு ஆக்கிட்டீங்க எல்லாரையும். ரொம்ப நன்றி. நான் தொடர்பு கொண்டதுக்கு காரணம் அணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மும்பை சென்றிருந்தார் இந்த இந்தியா கூட்டணி சம்பந்தமான இந்த பணிக்காக, கழக பணிக்காக. அவர் விமானத்துல இருக்காரு. அவர் ஏறுகிற வரை உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். இப்போது கூட அவரோட ஆஃப் ஆகாம தான் இருக்குது. அதுல பிளைட்ல அவர் வந்துகிட்டு இருக்காரு. அதனால உங்களுடைய சிறப்பு நன்றியை உங்களிடம் சொல்ல சொன்னார். ஆமா, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்பது போல எங்களுடைய அணி செயலாளரின் குரலை உங்களிடம், அந்த நன்றி குரலை உங்களிடம் பதிவு செய்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. நன்றி. என்னுடைய நன்றியும் சொல்லிடுங்க அவருக்கு. நல்லது. சுபாஷினி, நாளைக்கு இருக்கிற நிகழ்ச்சியை பற்றி சொல்லிடுங்க. நன்றி. ஓகே சார், நன்றிகள் சார். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட ட்விட்டர் ஸ்பேஸ்ல 8 மணிக்கு எல்லாருமே இணைந்திருப்போம். இன்னைக்கு நிகழ்வுல இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றிகள். நன்றி. 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 வணக்கம். மாறனுக்கும் நன்றி. மிக்க நன்றி.